நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு நான் திரும்ப உங்கள்கிட்டயே வரேன். நீங்க இணைப்பிலே இருங்க. நந்தகுமார், இப்படி ஒரு ஊழல் முறைகேடு சற்றேறக்குறைய 4 லட்சம் கோடி 4.5 ஆண்டுகள்ல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு ஊழல் என்பது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே நடக்கலைங்கிற குற்றச்சாட்டையும் சொல்றார். விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டுங்கிறார். விசாரணை கமிஷன் அமைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கா? அதன் ஒரு தாக்கம் ஏற்படுமா? இதுதான் திராவிட மாடல் 1.0. இந்த 4 லட்சம் கோடி ஊழல்ங்கிறது இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை பார்த்து எங்க திராவிட மாடலை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கிறது. இதையும் ஒரு மாடலா செட் பண்ணியிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம்னு தெரியல. அப்போ இது இன்னைக்கு வளர்ச்சி, பொருளாதாரத்துல வளர்ச்சி ஒரு 11.19% ஜிஎஸ்டிபியில வளர்ந்துருக்கிறன்னு பெருமைப்பட்டாலும் இப்ப இதுலயும் நம்ம பெருமைப்படணுமா? 4 லட்சம் கோடி நாங்க ஊழல் பண்ணிருக்கிறோம். அப்போ இப்ப எல்லாமே பாருங்களேன், இப்ப நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டே எடுத்தீங்கன்னாலும் ஒரு வருஷத்துக்கு 4,30,000 கோடிக்கு பக்கமா வருது. இப்போ இவங்க ஒரு வருஷத்து பட்ஜெட் அளவுக்கு இங்க ஊழல் இருக்கு. கடன் இந்த 5 வருஷத்துல 4,74,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறோம். நீங்க ஊழல் மட்டும் பாருங்க 4 லட்சம் கோடி. அப்ப இந்த 4 லட்சங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஒரு ஃபேன்சி ஃபிகரா தெரியும் போல இருக்கு. இப்ப திராவிட 1.0க்கு இதனாலதான் திராவிட மாடல் 2.0 வரணுமான்னு கேக்குறாங்களாட்டு இருக்கு. சோ இது ரொம்ப இந்த மாதிரி ஊழல்ங்கிறது இன்னைக்கு வேற எந்த விதமான சமூக குற்றங்களையும் விட, சாதியவாதம், மதவாதம், வேற எந்த மாதிரி நீங்க பிரச்சனைகளை எடுக்கிறதையும் விட இன்னைக்கு ஒரு புற்றுநோயை விட மோசமான ஒரு பிரச்சனை, சமுதாயத்தை சீரழிக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த ஊழல் தான். அப்ப இந்த ஊழல் மேல மக்களுக்கு ஒரு 0 டாலரன்ஸ் வரணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த ஊழலை நம்ம கட்டாயம் ஒத்துக்கவே முடியாது. இது சகஜம்தானு சொல்லிட்டே போக கூடாது. இன்னைக்கு அரசியல் கட்சிகளே கூட, சில கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் இதெல்லாம் ஊழலை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி, முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு பேசுறது ரொம்ப அப்பட்டமான ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய பேச்சா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 டாலரன்ஸ். எப்படி தீவிரவாதத்துக்கு, டெரரிசத்துக்கு 0 டாலரன்ஸ் சொல்றோமோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஊழல்களுக்கு 0 டாலரன்ஸ் கொண்டு வரணும். அப்போ இத கட்டாயமா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜினுடைய தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அனுப்பிச்சு, எனக்கு என்னன்னா இந்த விசாரணை கமிஷன் அமைச்சு இந்த விசாரணை கமிஷன்கள் எத்தனை கமிஷன்களுடைய ரெக்கமெண்டேஷனோ இல்ல தீர்ப்போ செயல்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தெரியல. ஆனா இப்ப அதனாலதான் இந்த அளவுக்கு புறையோடுது. அப்ப இன்னைக்கு 4 லட்சம் கோடிங்கிறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எதைக்கு எடுத்தாலும் காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு 4 லட்சம் கோடி இருந்தா எத்தனை தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எவ்வளவு மேம்படுத்தலாம். 4 லட்சம் கோடிங்கிறது நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி 0 எழுத சொன்னீங்கன்னா முதலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல யாருனாலையுமே கரெக்டா 0 போட முடியாது. அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒரு கட்சி, ஒரு ஆட்சியை பயன்படுத்தி, ஆட்சிங்கிறது எதுக்காக? இல்லாதப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடிநிலை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக. இப்ப இந்த 4 லட்சம் கோடி யாருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு பண்ணிருக்காங்க? இந்த நம்பரை கேட்டாவே நமக்கு ஒரு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 65,000 கோடியில ஆரம்பிச்சு 250 கோடி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் பட்டியலிடுறாரு டிபார்ட்மெண்ட் வாரியா. இதுல துணை முதலமைச்சர்ல இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையிலும் பாத்தீங்கன்னா 500 கோடி பக்கத்துக்கு ஊழல். இது இந்து சமய அறநிலையத்துறையில 1000 கோடி, பொதுப்பணித்துறையில 60,000 கோடி, இதுல நகராட்சி துறையில 65,000 கோடி. இதெல்லாம் எங்க போறது இதெல்லாம்? அப்போ இது என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் இங்க நடந்துகிட்டு இருக்குது? இது ஒரு குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட ஒரு புக்கை போட்டு அவ்வளவு பெரிய பைண்டிங் புக்கை எடப்பாடி பிரஸ் மீட்ல காமிக்கிறார். அப்ப நெருப்பு இல்லாம புகையாது. இதுக்கு நம்பர் முன்ன பின்ன வந்தா கூட இது ரொம்ப சீரியஸான, நான் தான் சொன்னேன், தீவிரவாதத்தை விட மோசம் இந்த ஊழல். நன்றி நன்றி நன்றி. பயங்கரவாதத்தை விட மிக மோசமானது, சமூகத்தில் நிலவிருக்கிற புற்றுநோயை விட கொடுமையானது இந்த ஊழல் முறைகேடு அப்படின்னு நந்தகுமார் சொல்றார். நம்மோடு வழக்குரைஞர் ஜிஎஸ் மணி இணைந்திருக்கிறார். சார், நடைமுறையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிற அளவுக்கு, ஏன்னா நகராட்சி நிர்வாகத்துறையில் மட்டுமே 64,000 கோடி ஊழல்ட்டாங்க, ஊரக வளர்ச்சித்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, டாஸ்மாகில் 50,000 கோடி, இப்படி பட்டியலிட்டிருக்காங்க. இது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? சார், இந்த தேர்தலில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்.
குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படணும். இன்னைக்கு 4 லட்சம் கோடி வந்து இந்த தமிழக அரசு, திமுகவோட தமிழக அரசு ஒரு ஊழலை செஞ்சிருக்குன்னு வந்து இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. இது இவர்களுக்கு வந்து முன்னோடி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து ஊழலை வந்து அறிமுகப்படுத்தினது முன்னோடி யாருன்னா முன்னாள் முதல்வர் வந்து கருணாநிதி அவர்கள் தான். சர்க்காரியா கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா வந்து தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதாவது விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடியவர்கள் வந்து கருணாநிதியும் அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. ஊழலுக்காக ஒரு அரசாங்கம், மாநில அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. யார் இந்த கவர்மெண்ட்டை, திமுக அரசு வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான் இவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க. அன்றைக்கே அவர் வந்து பல லட்சம் கோடி விஞ்ஞான ரீதியா வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க வந்து நிர்வாகத்துல வந்து அரசு நிர்வாகத்துல வந்து ஊழல் பண்றதுக்கு வந்து கை தேர்ந்தவர்கள், கருணாநிதி கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அந்த ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான், அவருடைய வாரிசு தான் திராவிட மாடல்ன்றாங்களே, இது வந்து அவர் கருணாநிதி அவரோட ஊழல் மாடல். அதுதான் இன்னைக்கு வந்து 4 லட்சம் கோடி, 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி ஒரு தமிழக அரசுல உள்ள மந்திரிகள், அந்த திமுக சார்ந்தவர்கள் வந்து கொள்ளையடிக்க முடியும்னா பாத்துங்க. நீங்க ஏற்கனவே கூட பாத்துக்கலாம், முன்னாள் நிதியமைச்சரே வந்து அவருடைய ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஆடியோ வெளியிட்டு 30,000 கோடி துணை முதல்வர் வந்து அவர் வந்து உதயநிதி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு, சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஊழல் தடுப்பு துறைங்கிறது வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, பேரளவுக்கு தான் இருக்கு. இங்க ஊழல் தடுப்பு துறைங்கிறது வந்து அதாவது ஊதுகோல் மாதிரி தான் வந்து இவங்க வந்து தமிழக அரசுக்கு இருக்காங்க. ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கு தான் ஊழல் தடுப்பு துறை இவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. காவல்துறையில வந்து டிஜிபி எல்லாம் இவங்களுக்கு வேண்டும்னே இவங்க நிர்வாகத்துக்காக வந்து ஆதரவா இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து இன்சார்ஜ் மாதிரி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தண்டிக்கப்படணும். நீதிமன்றங்கள் இதுல வந்து தலையிட்டு, அதாவது மக்கள் வந்து சமூக மக்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த ஊழலாட்சி அகற்றுறதுக்கு முதல்ல ஊழல்வாதிகள் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் வழக்கு பாயணும். ஊழல் தடுப்புத்துறையை வந்து நீதிமன்றம் மேற்பார்வையிடணும். ஒரு ஊழல் தடுப்புத்துறை அரசாங்கத்தின் கீழ் இயங்கினாலும் சரி, உள்துறை கீழ் இயங்கினாலும் சரி, ஊழல் தடுப்புத்துறை வந்து இன்னைக்கு மோசமான நிலைமை இருக்கு. அதனால ஊழல் தடுப்புத்துறையை வந்து நீதிமன்றங்கள் மேற்பார்வையிட்டு கண்காணித்து எந்தெந்த வழக்குல இவங்க வந்து ஊழல் தடுப்பு செயல்படுறாங்க அப்படின்னா அதிகாரிகளை மாற்றணும், அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இந்த ஊழல் கட்டுப்படுத்த முடியும். மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வரணும், ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் வரணும். 70 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை வந்து அகற்றினாங்க மக்கள் மத்தியில வந்து. ஏன்னாக்கா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழலுக்காகவே வந்து கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய 2G போன்ற ஊழலுக்காகத்தான் 70 ஆண்டு காலமான காங்கிரஸ் ஆட்சியை மத்தியில இருந்து மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. அதே மாதிரி இந்த திமுக ஆட்சியை ஒட்டுமொத்தமா தூக்கி எறிவாங்க. இந்த வரும் தேர்தலில் அது பிரதிபலிக்கும் நான் நம்புறேன் சார். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.